பிறக்கும் போதே கர்த்தர் சில காரியங்களோடு நம்மளை பிறக்க வச்சுருக்காரு. அதெல்லாம் மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்காக. நம்ம ஒரு பாத்திரம்தான். இந்த மண் பாண்டத்துக்குள்ளே தேவன் மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறாருன்னு வேதவசனம் சொல்லுது பாருங்கள். மற்றவர்களுக்காக கர்த்தர் வச்சுருக்காரு. எனக்குள்ளே சில ஆற்றலை கிருபையை வச்சுருக்காருன்னா அது யாருக்காக வச்சுருக்காரு? உங்களுக்காக வச்சுருக்காரு. நான் வீட்டில் உட்காந்து எனக்கு கர்த்தர் ஏதோ கொடுத்தார், எனக்கு அந்த வரம் இருக்குது, இந்த வாரத்தெல்லாம் எண்ணி எண்ணி பார்த்துட்டு லிஸ்ட் பண்ணி என்னையே போட்டிகிட்டு இருக்கிறதுக்காக கிடையாது. எனக்குள்ளே எதுக்கு இதை கொடுத்தாரு? இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக. அது மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிறது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்களை தான் உங்களுக்குள்ளே வச்சுருக்காரு. இட்ஸ் ஃபார் த காமன் குட். எல்லாருக்கும் நன்மை உண்டாக்கக்கூடிய வேலை தான் கர்த்தர் உங்களுக்குள்ளே அது திறமைகளை வச்சுருக்கிறார். உங்கள் வேலை அதன் மூலமாக மற்றவர்களுக்கு ஏராளமான நன்மைகள் உண்டாகிறது. நான் பாருங்கள், ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தில் படித்தேன். நர்சரி ஸ்கூலில் படிக்கும்போது அற்புதமான பள்ளிக்கூடம். என் வாழ்க்கையில் அது ஒரு நல்ல காரியம் நடந்தது. நல்ல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சாங்க. அங்கே தான் நான் பாட முடியும்னு கண்டுபிடிச்சாங்க. அங்கே தான் என்னை யாருன்னு கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு. அங்கே தான் எனக்கு சின்ன சின்ன காரியங்கள்லாம் எனக்கு விளங்க ஆரம்பித்தேன். என்னை நல்லா பயன்படுத்தினாங்க. எனக்கு உள்ளே இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வந்தாங்க. அவங்கெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. அந்த டீச்சர் மாதிரி அவங்கெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் நான் இருக்கிறேன் இன்னும். இப்போ எனக்கு பிள்ளைங்க பிறந்து அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிள்ளைங்க பிறந்து அவங்க. எத்தனை தலைமுறைக்கு அந்த வேலையினுடைய தாக்கம் போய் செல்லுகிறது பாருங்கள். போயிட்டே இருக்குது. அது பாட்டுக்கு உருவாக்கி விட்டாங்க. அப்போ ஒரு ஆளுடைய வேலை, ஒரு டீச்சர் வேலைங்க. நம்ம சொல்ல சாதாரண ஒரு அம்மா இவர் வாத்தியாருங்க. அடக்கடவுள், என்ன மாதிரி வேலை வாத்தியார் வேலைங்கிறது? ஒரு மனுஷனை உருவாக்குனாங்க. என் மூலமாக ஒரு சமுதாயமே உண்டாயிருக்கிறது. என் மூலமாக எத்தனை பேருடைய வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுது. அப்படிப்பட்ட பாதிப்பு தான் நீங்கள் செய்கிற வேலையும். உங்களுடைய வேலை 1000 பேருக்கு பயனுள்ளதாக இருக்கிறது இல்லையா? அது மட்டும் இல்லை, நம்ம எல்லாரையும் இயேசு திரும்ப என்ன செஞ்சோமா என்னன்னு கேட்க போகிறார். செஞ்சோமா என்னன்னு கேட்க போகிறார். இந்த ஓமையில் அப்படி தான் வருது. கேட்டு நியாயம் தீர்க்க போகிறாருன்னு வருது. அது மட்டும் இல்லை, அந்த 5 தாலந்துக்காரனும் 2 தாலந்துக்காரனும் 2 பேருக்கும் ஒரே விதமான பாராட்டு. இந்த வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட வித்தியாசம் கிடையாது. உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே சொல்லி போட்டுறாரு இல்லையா? ஒரு வார்த்தை கூட வித்தியாசம். 2 பேருக்கும் 5 தாலந்து வாங்கினவனுக்கும் 2 தாலந்து பெற்றவனுக்கும் ஒரே மாதிரி பாராட்டு. ஏன்னா 5 தாலந்து உள்ளவன் 10 ஆக்கினா, 2 தாலந்து உள்ளவன் 4 ஆக்கினா. 2 பேருடைய உண்மையும் முத்தமும் சேம். அதில் வித்தியாசம் இல்லை. அதனால் அவர்களுக்கு கிடைத்த பலனும் சேம். அதனால் இந்த உலகத்தில் உட்காந்துட்டு அவனுக்கு எப்படி 5 கொடுத்தாரு, எனக்கு எப்படி 2, இதே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. பாருங்க பிரதர், எனக்கு 2 கொடுத்துட்டாரு.